அந்த காலம். என்னத்தே யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அட நீ வேற மருமலை, நான் ஒன்னையும் யோசிக்கல, சும்மா தான் இருக்கேன். சும்மா சொல்லாதுங்கத்தே, எதை பத்தியோ நல்லா யோசிச்சுட்டு இருந்திய, என்கிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்ட உடனே மழுப்புறிய. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மருமலை, ஏதாவது விஷயம் இருந்தா வாங்கிட்டு சொல்லாம நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல போறேன். நான் என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியில போய் வேற யார்கிட்ட இருந்து கதை அடிச்சிட்டு இருக்கதை நீ பாத்துருக்கியா? என்ன கதையா இருந்தாலும் வாங்கிட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன். உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா மருமலை? அதான் அந்த புஷ்பா இருக்காவல்ல. ஆமா மருமலை, உன்னை தவிர அவகிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். சின்னத்தாயி சின்னத்தாயி, புஷ்பாக்கோ உங்களுக்கு 100 ஆயுசு தான். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், உடனே வந்து நிக்கிறிய? ஆமாட்டி, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆச்சரியமெல்லாம் இருக்கு. மாமியார் மருமலும் என்ன பத்தி பேசியிருந்தியலா? அப்படி என்ன பேசுனிய? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்களே என் மாமியார் தானே எப்போ பார்த்தாலும் கதை விட்டுட்டு இருக்கிறிய, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி டி, ஏன் வந்த காலிலே நிற்கா? சோப்பா தான் இருக்குல்ல, இருந்து பேச வேண்டியதானே? ஆமாம் புஷ்பாக்கோ, நீங்கள் இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் 2 பேருக்கும் காப்பி போட்டு கொண்டாறேன். பாத்தியா சின்ன தாயி, இந்த மாதம் எவ்வளோ கல்யாண வீடு இருக்கு. பாதி நாள் வீட்டில் சமைக்க வேண்டிய தேவையே இருக்கான்னு நினைக்கேன். நம்ம தெருவுலையே 3 கல்யாண வீடு இருக்கு. என்னட்டி சொல்லுதா 3 கல்யாண வீடா? அந்த பஸ் டிரைவருக்கு 3க்கு கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரனுக்கு 3க்கும் கல்யாணம். என்னக்கா தெரியாத மாதிரியே பேசுறிய? உங்க ஃப்ரெண்டு பிரேமா இருக்காவல்ல, அவியலுக்கு 3வது பையனுக்கும் கல்யாணம்ல. என்னடி சொல்லுதா, பிரேமாளுக்கு பையனுக்கு கல்யாணமா? என்னக்கா நீங்க அதிர்ச்சியாவதை பார்த்தா உங்கள்ட்ட அவிய சொல்லவே இல்லையா? என்னக்கா எங்க போனாலும் அவியல் கூட தானே வெளியே வெளியே சுத்திட்டு இருக்கிறிய, உங்கள்ட்ட சொல்லாமல இருந்தாவ? இல்லட்டி அவ என்கிட்ட சொன்னா பாத்துக்க, மறந்தே பேச்சேன், இப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். அதான பார்த்தேன், இவ்வளவு க்ளோஸா இருக்கிறிய, உங்கள்ட்ட சொல்லாமல இருந்திருப்பாவ. சரி சின்ன தாயக்கா, நான் அப்போ போயிட்டு போற வரேன். எட்டி இருட்டி, மருமவ காப்பி போட போயிருக்கல, காப்பியை குடிச்சிட்டு போ. காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, வீட்டிலேருந்து வரும்போது காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன், நீங்கள் குடிங்க. எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னா. அப்படியா, சரி போயிட்டு வா. எத்தே இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. புஷ்பாக்கா இந்தாங்க. எத்தே புஷ்பாக்காவை காணல, எங்கே போனாவ? அவள் காப்பி வேண்டான்னு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா மருமலை. மருமலை அவளை விடு, நீ இந்த காப்பியை குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கார்ல, அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டுதா, ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயத்தை? நான் அவகிட்ட ஃபோனில் பேசும்போது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க மருமலை. நீ காப்பியை குடிச்சிட்டு உள்ள ஃபோன் இருக்க போய் எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோனை போட்டுதா. சரிங்க தே. இந்தாங்க தே, ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு, பேசுங்க. ஹலோ ஏட்டி பிரேமா, இவ்வளோ தூரம் பழகிட்டு உன் பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாட்டி நீ? ஏக்கா நான் போன வரமே உங்க வீட்டுக்கு வந்தேன், நீங்க வீட்டில் இல்லை, வீடு பூட்டி கிடந்து. அப்படியா, சரிட்டி அதான பார்த்தேன், எனக்கு சொல்லாம எப்படி இருப்பா? சரி சரிக்கா, இன்னைக்கு சமையல வாங்க. சரிட்டி வைக்கேன். ஆமாத்தே, மறந்தே போச்சு. பிரேமாக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதா பக்கத்து வீட்டாக்கா அப்பவே சொன்னாவோ, உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சே நான் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல மறுமலை, சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கா. இந்த காலம். சின்ன தாயி வா புஷ்பா, வா என்ன விஷயம்? நாளை கழிச்சு நம்ம மளிகை கடைக்காரிக்க மோளுக்கு கல்யாணம்ல, அதான் எப்போ போவியே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னது மளிகை கடைக்காரிக்க மோளுக்கு கல்யாணமா? என்னக்கா நீங்க அதிர்ச்சியாவதை பார்த்தா அவ உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல போலயே. நீங்களும் அவ்வளோ எவ்வளோ க்ளோஸா இருந்திய, உங்கள்கிட்ட சொல்லாம அவ எப்படி மூவா கல்யாணத்தை நடத்துக்கா? என்னம்மா சின்ன பொண்ணு, உண்மையாட்டு உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்லையா, எங்கள்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையாவிய. இப்படி எல்லாம ஒரு பொம்பளை இருப்பா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்கக்கா, நான் இதை உடனே போய் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இல்லாம விட மாட்டேன். ஏட்டி புஷ்பா நில்லுட்டி, அவள்கிட்ட எல்லாம் நீ ஒன்னும் போய் கேட்கண்டாம். ஏக்கா என்னக்கா சொல்றிய? இவ்வளோ பழகிட்டு உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்திருக்கா, நீங்க என்னடா கேட்கண்டான்னு சொல்றிய? ஏட்டி ஆமாட்டி, என் மொபைல் கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு அவ தங்க மோதிரம்லாம் கொண்டு போட்டா, இப்போ அவன் மொபைல் கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்டான்னா நானும் 10,000 ரூபாய்க்கு மோதிரம் ஏதாவது போட வேண்டியது இருக்கும்ல. இப்போ இருக்க நிலைமையில என்னால மோதிரம் எல்லாம் போட முடியாது, ஏற்கனவே வீட்டிலேயே செலவுக்கு ரூபாய் இல்லாம ஓடிட்டு இருக்கு. அதனால அவ என்ன கூப்பிடாட்டினால ஒன்னும் இல்லாம நீ எடுத்து எதுவும் போய் கேட்டு எடுத்து குட்டையை குழப்பி விட்டுறாத, பேசாம இரு. அந்த காலம். எப்பப்பா இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுமா? என்னத்தை போட்டு இவ பாத்திரத்தை கடந்து உடைச்சிட்டு கிடக்கா? பாத்திரம் கழுவுகளா இல்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கலான்னு தெரியல. மறுமுளை எத்தே கூப்பிட்டீங்களா? ஏட்டி நீ வீட்டுல வேலை செய்யறியா இல்லன்னா பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறியா? வீட்டுல மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? டம்முன்னு எப்ப பார்த்தாலும் பாத்திரத்தை போட்டு உடைக்க சத்தம் தான் கேட்கும். எத்தே இல்லத்தே, பாத்திரத்தை எடுத்து கழுவும் போது கொஞ்சம் சத்தம் வரதானத்தே செய்யும். என்னட்டி இது புது பழக்கம், எதுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கா? நாங்கெல்லாம் பாத்திரம் கழுவமெல்லாம் வந்திருக்கோம், பாத்திரங்களை பத்தி எனக்கு பாடம் எடுக்கா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. வாய முடு, முதல்ல வேலை செஞ்சா சத்தம் வராம வேலை செய்யணும். போய் வேலையை பாரு. சரிங்கத்தே, மன்னிச்சிருங்க, இனிமே சத்தம் வராம வேலை செய்ய. சப்பா காலை கீழே வைக்க முடியுமா? என்னத்த கிடக்கு காலை கீழே? காலு ஃபுல்லா ஒரே எச்சியெல்லாம் ஒட்டு சுவாத்த தின்னுட்டு எச்சியெல்லாம் கீழே போட்டிருக்காவ. எங்க இவா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எச்சியெல்லாம் கிடக்குமே, அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி நீட்டா வைப் பண்ணி பார்க்கலாம். அவ இஷ்டத்துக்கு போறா, இஷ்டத்துக்கு பாரா. மறுமுளை எத்தே கூப்பிட்டீங்களா? ஆமாட்டி, இதுக்கு ஒன்னும் குறவு இல்ல. எத்தே குட்டியலான்னு கேட்கறதுக்கு மட்டும் தின்னுபிட்டு எச்சி அவ்வளோ கீழே கிடக்க, அதெல்லாம் தூத்து போட நீ கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா?
எத்தே சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் கிடந்துலாத்தே, பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நான் வந்து வீட்டை தூத்து போடலான்னு தான் இருந்தேன். அது வரைக்கும் நாங்க இந்த எச்சிலையே சவுட்டி சவுட்டி நடந்துட்டு இருக்கணும், அப்படித்தானே? சரிங்கத்தே கோவப்படாதுங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பாத்திரத்தை கழுவுங்க. நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கத பாரு, ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது கிடையாது வீட்டுல. எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை காலம் தான் இன்னும் இவ்வளவு கூட கடந்து நம்ம போராட வேண்டியது இருக்குமோ தெரியல. எண்ணி வீடு தூத்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாமா சினேகா, வீடு தான் தூத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? எதுக்கு அழுது வீடு தூத்துட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் பிரச்சனையை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவேன்ல. பரவாயில்லம்மா, நீ கேட்டதே போதும். அழாதுங்க நீங்க அழுத எனக்கு கஷ்டமெல்லாம் இருக்கு. எப்படியும் எங்க அம்மா தான் ஏதாவது உங்களை சொல்லி இருப்பாவ, அதான் நீங்க இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எங்க அம்மைய ஒரு கை பார்த்துக்கிட்டேன். ஸ்னேகா வேண்டாமா, கொஞ்சம் நில்லுமா. நீ எதுவும் போய் கேட்கண்டாமா. நீ ஏதாவது போய் உங்க அம்மிட்ட கேட்டியன்னா நான் தான் உன்னையே இலக்கி விட்டு அம்மாக்கும் மோளுக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கி விடேன்னு சொல்லிக்கிட்டு என்னதான் அதுக்கும் கடந்து ஏசிட்டு இருப்பாவ. நீ ஒண்ணுமே கேட்கண்டாமா, இது என்னோடி போகட்டும். என் தலையெழுத்து அப்படி, என் தலையெழுத்துப்படியே எல்லாம் நடக்கட்டும். சே பாவம் அண்ணி, இந்த அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுங்க அவ்வளோ. இந்த காலம் என்னது இது? கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? இவ கிச்சன்ல பாத்திரத்தை கழுவு காலையில பாத்திரத்தை போட்டு உடைக்காலான்னு தெரியலையே. என்ன சத்தமா கிடக்கு? மர்முளை ஒருத்தி கடந்து சத்தம் போட்டு கிடக்கால, என்ன ஏதுன்னு எட்டி பாப்போம், கூப்பிடுகாலை ஒரு சத்தத்தை கொடுப்போம். ஒன்னும் கிடையாது, இஷ்டத்துக்கு இருக்கிறது இஷ்டத்துக்கு போறது. மர்முளை ஏட்டி எவ்வளவு நேரம் உன்னைய கிடந்து கூப்பிட்டு இருக்கேன். ஆடி அசந்தி மெதுவா வரா, கூப்பிட்டா உடனே வர தெரியாதோ? நான் என்ன உங்களை மாதிரி சும்மா இருந்து நேரத்தையே போய்கிட்டு இருக்கேன்? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, ஒரு வேலையை என்னைக்காவது செஞ்சு தரலாம். எல்லா வேலையும் நான் தான் எழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடணுமா? நீங்க கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்து உங்ககிட்ட வந்து இருந்துக்கிறேன். வீட்டுல உள்ள வேலையில யார் பாப்பா? என்னட்டி இது ஏத்து பேசிட்டு இருக்கா? பாத்திரம் கழுவுனா சத்தம் வராம பாத்திரம் கழுவ தெரியாதோ? பாத்திரத்தை கழுவுறியா இல்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறியான்னு தெரியல. பாத்திரம் கழுவுனா சத்தம் வரதான் செய்யும். இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா நான் பாத்திரம் கழுவி முடியாத வரைக்கும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. அதையும் பண்ண முடியாதுன்னா சத்தம் வராம நீங்களே போய் பாத்திரத்தை கழுவி போடுங்க. நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கேன். எவ்வளவு திமிரால பேசிட்டு போற. அன்னைக்கு நான் என் உன்ட்ட சொன்னேன், இவ வேண்டாம்னு கேட்டானா? கெட்டுனா இவ்வளவுதான் கெட்டுவேன்னு நிலையால நின்னா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்றும் இல்லை எங்கள் வீட்டில் தேய்பிறை. என்னத்தை தான் வீடு தூக்குறியோ ஒன்னும் தெரிய மாட்டேங்கு. பின்னாடி அவ்வளவு குப்பையா கிடக்கு. தூக்கம் லட்சணமா தூத்து கிடக்கா. ஏமா சும்மா இருமா, அண்ணிதான் வீடை தூத்துட்டு இருக்காவல்ல, அவியலுக்கு தெரியாதாகும் குப்பை கிடக்குது. அவைய பார்த்து எடுத்து கிளீன் பண்ணுவாவ. நீ எதுக்குமா இப்ப சண்டைக்கு போயிட்டு இருக்கா அவியல்கிட்ட? சும்மா இருட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். இவ வேற கடந்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே வீடை தூக்காத. நல்லா குனிஞ்சி பார்த்தாதான் குப்பை எல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியும், எங்க கிளீன் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். நீ பாட்டுக்கு நல்லா மல்லாக்க பார்த்துக்கிட்டே வீடை தூத்துட்டு கிடக்கா. ஏமா சொன்ன கேட்க மாட்டேமா, சும்மா இருமா. அண்ணி மூஞ்சி வேற மாறியாச்சு, பேசாம இருமா. என்ன டீ முறைச்சிக்கிட்டு கிடக்கா? சும்மா இருட்டி, எனக்கெல்லாம் தெரியும். என்ன டீ முறைச்சி பார்த்தா பயந்துருவாங்களா? ஐயோ அம்மா மண்டை போச்சே, விளக்கமா தெரிஞ்சு மண்டையிலே அடிச்சு விட்டாள. இதுக்கு தாமா நான் அப்பவே சொன்னேன், வாய் கொடுக்காத நீ. அடுத்த அடி உலகுள்ள நான் ஓடிடுறேன்பா. ஐயோ மருமலை என்னைய விட்டுரு. நான் இன்னும் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். நீ என்ன வேலையும் செஞ்சுக்க, எப்படி செஞ்சுக்க, நான் எதுவும் என்ன கேட்கவே மாட்டேன். நீ விட்டுரு மருமலை. உங்களுக்கெல்லாம் வாயால பேசினா சரி கிடையாது, இதுதான் சரி.